அதாவது மக்கள் ஆதரவு 2026ல யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. அதுல வந்து என்ன யாருக்கு அதிகமா இருக்குன்னா அதாவது அடுத்த எலெக்ஷன்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுல வந்து 40% திமுக. இப்ப இதை வேற செய்வீங்களா? இந்த மாதிரி காசு கொடுத்து எதுக்கு சொல்றது? பொதுவான கருத்து கணிப்புல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கருத்து கணிப்புல இவங்க திமுகவுக்கு தான் மறுபடியும் ஆதரவுன்னு சொன்னாலே அது வந்து இவங்க எடுக்க வச்ச ஒரு கருத்து கணிப்பா தான் இருக்கும். ஏன்னா ஐயா இதுவும் உருட்டு திருட்டுல வருமா ஐயா? திமுக கட்சிக்காரனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? பாரு, சம்பளம் தான் கொடுப்போம், வீடு வீடா போறவங்க. நான் கேட்டது 200 ரூபா கிடையாது. சம்பளம் கொடுத்தீங்களா? நீங்க 200 ரூபா தானே கொடுப்பீங்க வழக்கமா? பாரு, 200 ரூபா உபிஸ் என்ன நினைச்சிட்டு இருக்க? உபிஸ் உபிஸ் ரைட். அன்புமணி அவர்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு வாழ்த்து சொல்லலாமா? அவர் புத்தகம் போடுறதுக்கு ஏதாவது நிதி கூட தேவைனாக்கா வாங்கி கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? தளபதினா விஜய் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கூட தளபதி அப்படின்னு போட்டா விஜய் தான் வரும். இன்னைக்கு வருண்டா. இன்னைக்கு அதான் நேத்து தளபதியா? நேத்து தளபதி சொல்லி முடிய போகுது. ஒரு 2026 ஆட்சியோட கூட விஜய் தான் சொல்லும். ஆமா, விஜய் தான் சொல்லும். முடிஞ்சு போச்சியா? ஆமா. ஐயா உங்க வரலாறு அவ்வளவுதான். ஏற்க உங்களுக்கு ஆளே கிடைக்காம யாரை கூட்டு போயெல்லாம் பப்ளிசிட்டி தர்றீங்க பாருங்க. திமுகவுடைய வரலாறு, ஸ்டாலினுடைய வரலாறு, செந்தில் பாலாஜி வரலாறு இவ்வளவு மோசமா போயிருச்சு. அதைத்தான் சொன்னேன், 2027 உங்களுக்கு வேலை இருக்காது, நீங்க பாட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அது புழலா சென்ட்ரலா வேற எங்கிட்டாதுமா நீங்களே அது சாய்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், ஆப்ஷன் கொடுப்போம், நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு இந்த பக்கமா இருந்தா நல்லா இருக்கும். அப்போ உங்களோட சீமான் கூட்டணி வராரு. யாரு சீமான்? அப்ப உங்களோட கூட்டணி வராரு. நான் சொல்றேன், ஆமா, நீங்க எங்களோட கூட்டணி இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக சீமானை பற்றி நீங்க இப்படி பேசுனதே இல்லை. நீங்க திடீர்னு எதிர்கட்சி தலைவர்னாக்கா இப்ப வந்து சமீபத்துல நிறைய கருத்து கணிப்புலாம் வந்து வெளியாகுது. அந்த எந்த கருத்து கணிப்பு நீங்க எடுத்து பார்த்தாலுமே திமுக தான் வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வெளியாகுது. திருத்தனம் பண்றதுல, ஐயக்கித்தனம் பண்றதுல, உருட்டு திருட்டுன்றதுல ஆதரவு கொடுக்குறாங்களா அவங்களுக்கு? அத மக்கள் ஆதரவு கொடுக்கல, மக்களை வச்சு இவங்க இந்த மாதிரியான வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கருத்து கணிப்பா? என்ன கருத்து கணிப்பு? அதாவது மக்கள் ஆதரவு 2026ல யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. அதுல வந்து என்ன யாருக்கு அதிகமா இருக்குன்னா அடுத்த எலெக்ஷன்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுல வந்து 40% திமுக. இதை வேற செய்வீங்களா? இந்த மாதிரி காசு கொடுத்து எதுக்கு சொல்றது? பொதுவான கருத்து கணிப்புல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கருத்து கணிப்புல இவங்க திமுகவுக்கு தான் மறுபடியும் ஆதரவுன்னு சொன்னாலே அது வந்து இவங்க எடுக்க வச்ச ஒரு கருத்து கணிப்பா தான் இருக்கும். ஏன்னா ஐயா இதுவும் உருட்டு திருட்டுல வருமா ஐயா? அன்புமணி புக்கு போட போறாரு, அதுல இந்த டாபிக் வந்துருமா? அன்புமணிகிட்ட கேளுங்க, கேட்டுருவான். கேட்டுருவான். ஏன்னா வந்து ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து திமுகவுடைய வரலாறு என்னன்றத ஒவ்வொரு நபரும் புத்தகம் போட்டாக்கா, கண்ணதாசன் எழுதினாராமே ஒரு புத்தகம், என்ன ஐயா வனவாசமா, அதுல இருந்து கணக்கு எடுத்தாக்கா இப்போ வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. கண்ணதாசன் புத்தகம் படிச்சிருக்கீங்களா ஐயா? திமுக பற்றி அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப அவசியம். அந்த புத்தகத்தெல்லாம் படிக்கிறதுக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய மேதை அவர், எவ்வளவு பெரிய கவிஞர் அவர், எத்தனை பாடல்கள், எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. கண்ணதாசன் திமுக பற்றி சொன்னதை ஏத்துக்கிறீங்களா, ஏத்துக்கலையா? எங்க தலைவரை பற்றி தவறா சித்தரிச்ச ஒரு குடியாரனுடைய பத்திரிகையை படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. முரசொலி தான் படிப்பீங்க. காமராஜரை பற்றி கேவலமாக படம் வரைஞ்ச முரசொலியை படிப்பீங்க, அதானே? காமராஜர் ரொம்ப கேவலமா அவர் வந்து எரும மாட்டு தோலை ஒப்பிட்டு பாரு. அரசியல்லாம் என்ன வேணா பேசுவீங்களா? அரசியல்னா எல்லாம் அப்படித்தான். அப்படிதான். அப்ப கண்ணதாசன் உங்களை பத்தி சொன்னதும் அரசியல் தானே? இந்த அரசியல் அந்த ஆளு எழுதிட்டு போயிட்டான், அந்த ஆளும் செத்து போயிட்டாரு பாவம், இனிமே அதை பத்தி பேசாதீங்க. அது உயிரோட 2 பேருமே இல்லை, இவரும் இல்ல அவரும் இல்ல. யாரை பத்தி பேசலாம்? யாரை பத்தி? கலைஞரும் இல்ல கண்ணதாசனும் இல்ல. அதை பத்தி ஆனா நீங்க பண்ண திருட்டுத்தனம் உருட்டு திருட்டுன்னு புத்தகமா போட போறாராமே. யோ, யாரையாவது உருட்டு திரட்டணும் போது யார் பயந்து போய் உக்காந்து இருக்குமா? நாங்க என்ன பயந்தாளுன்னு பாத்தியா? இது மாதிரி 1000 அன்புமணி இல்ல, கோடிக்கணக்கான அன்புமணியை டெய்லி நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அன்புமணி தான் சந்திக்கிறோம். அது இன்னொரு அன்புமணி தான் கமலஹாசன். கோடிக்கணக்கான இன்னொரு அன்புமணி தான் கமலஹாசன். கரெக்டா? கூப்பிட்டு வான்னு சொல்லி எம்பி பதவியை கொடுத்து பாக்கெட்ல தூக்கி போட்டு அந்த மனுஷனை கொண்டு போய் மேல பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 26 தேர்தல்ல யாரெல்லாம் ஆதி காத்துல அம்மை பறக்கையில இந்த குழவிகள்லாம் ஏமாத்துற. இங்க ஒருத்தர் சிம்பி இன்னைக்கு கூட ஒரு கதை வசனம் பேசியிருக்காரு. 67 அப்படி, 72 இப்படி, அப்படி இப்படி, சாம்பார் வடை, தயிர் வடை, வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு பேசியிருக்காருல்ல. அதெல்லாம் பார்ப்போம் எப்படி பண்றாரு எடுக்கிறாருன்னு. இந்த திங்கிறது
So, ஆட்டையை போடுறது இது தவிர்த்து வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது? நாங்க வாட்டையை போடல. எவன் வீட்டு காசு செலவு பண்ணி பாவம் அவன் வீடு வீடா போய் ஒவ்வொருத்தனா போய் பார்க்கவான், தெரு தெருவா போய் பார்க்கவான். சரி, நீங்க திமுக வீடு வீடா தெரு தெருவா போய் போய் திமுக தெரு தெருவா போய் உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு ஓடிபி வாங்கி நீதிமன்றம் வச்சது பாருங்க தலைமையில ஒண்ணு. அதெல்லாம் நீங்க காசா கொடுத்தீங்க? அங்க பாரு சம்பளம் கொடுத்தீங்களா? சம்பளம் கட்சிக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? சம்பளம் தான். இது புது தகவலா இருக்கு. RSSல இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறீங்க. சம்பளம் தான். ஏங்க நான் கட்சி நடத்தும் போது இப்ப எங்க நாயுடு சங்க பேரவைக்கு நாம ஒரு திமுக கட்சிக்காரங்களுக்கு சம்பளம், திமுக கட்சிக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? பாரு சம்பளம் தான் கொடுப்போம். வீடு வீடா போறவனுக்கு. நான் கேட்டது 200 ரூபாய் கிடையாது. சம்பளம் கொடுத்தீங்களா? நீங்க 200 ரூபாய் தானே கொடுப்பீங்க வழக்கமா? பாரு 200 ரூபாய் உபிஸ் என்ன நினைச்சிட்டு இருக்க? உபிஸ் உபிஸ் அதெல்லாம் இல்ல. உபிஸ் நல்லா கேளுங்க. ருபீஸ் உபிஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பாருங்க. ராத்திரியும் பாலும் அலைஞ்சிட்டு அவன் வீட்டுல அடுப்பு போய் அப்புறம் என்னத்தை திம்பான்? அவனுக்கு பணம் கொடுத்தா தானே அவன் வீட்டுல அரிசி பருப்பை வாங்கி பொண்டாட்டி சமைச்சு கொடுப்பான், இவன் சாப்பிடுவான். அதான் திமுக இப்ப வந்து கட்சிக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. தொழில் ஆமாங்க. இதெல்லாம் தொழில். ஒவ்வொரு அரசியல் என்பது தொழில் உங்களுக்கு. ஆமா, அரசியல் என்பது தொழில். அரசியலும் ஒரு தொழில் தான் ஐயா. அரசியல் தொழில் இல்லைன்னு யார் கேட்குமா? ஒரு நிமிஷமா, சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு? உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? யோ வேலை பாக்குறவங்களுக்கு தான் சம்பளம். வேலையை பாக்கல. நான் என்ன வேலை பாக்குறேன்? நான் திமுக எந்த வேலையும் பாக்குறது இல்ல. நான் திமுகவுக்கு வேலை பாக்கல. அப்புறம் ஏதோ பெறப்பட்ட தொகை அப்படின்னு சொல்லி சத்தம் கேடுச்சு. நல்லா பாருங்க, போன் எடுத்து பாருங்க. போன் எடுத்து பாக்குறேன். பெறப்பட்ட கேடுச்சா இல்லையா? பெறப்பட்ட தொகைன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? எனக்கு மாசம் அவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் அனுப்புறாங்க. யாரு? அறிவாலயத்துல இருந்து. அதான் யாரு? அதான் அதை வாங்கிட்டு தான். யாரு அறிவாலயத்துல இருந்து யாரு அனுப்புவா? தலைமை தான். மாசம் 5 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க. ஆமா. அதுக்காக இப்படி முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறீங்க. ஆமா. இது உருட்டும் திருட்டும்லாம் இதுவும் வரும். பதிவு பண்ணிட்டதனமா பேசுறியா? காமாட்சி நாயக்கன் யார்கிட்டயா போய் காசு வாங்கினா? இதுவரை யார்கிட்ட போய் காசு வாங்குறேன்? நான் போய் திமுக காசு வாங்குறேன்னு மனசாட்சியே இல்லாம அவ்வளவு ரோஷம் பண்ணாலும் திமுக வெளியே வர வேண்டியது. பாரு, நாங்க வந்து கொள்கைக்காகவும். என்ன கொள்கை? ஆமா ஆமா. ஊபியில எத்தனை முஸ்லிம்களை கொண்டு குமிச்சான். அப்புறம் எத்தனை நீங்க தானே என்ன முஸ்லீமை கொல்றது உங்க வழக்கம் தானே? நாங்களா கொண்டோம்? ஆமா, இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஊபியில முஸ்லீமை கொண்டது யாரு? ஊபினா உடன்பிறப்பு நீங்க தானே? இருக்காமா? ஊபினா உடன்பிறப்பு நீங்க தானே? ஆமா, ஓன் பிறப்பு. குஜராத்ல கொண்டது யாரு? எங்களை வந்து கதை விட்டுறீங்க. தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு பெருசா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பெருசா நாங்க அவங்கள பூரா நாங்க எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கும். நீங்க ஆமா, நான் இருக்கேன் அரண். ராவுத்தர் இப்ராஹிமுக்கு காமாட்சி நாயுடு அரணா இருக்கேன். நாங்க தான் அந்த மண்ணோட பூர்வகுடி. நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்து அரணா இருக்க போய் தான் இன்னைக்கு நீங்க இங்க உட்காந்து கால் மேல கால் போட்டு பேசுறதா இருக்கட்டும், கோட்டையில உட்கார்ந்து இருக்கதா இருக்கட்டும். இது திடீர்னு பூர்வகுடின்னு இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா? சீமான்ட்ட இருந்து. அதனாலதான் அடிக்கிற தடவை சொல்லுவாரு, நாங்கெல்லாம் இந்த மண்ணின் பூர்வகுடி. அவரு திராவிடன். அந்த திராவிட நாங்க இப்படி சொல்லாம போனதோட விளைவு தானே நீங்க எல்லாம் வந்து இங்க வந்து வாசிச்சுட்டு இருக்கீங்க. திராவிடியன் தாயா, நீ திராவிடியன் தான். நீ இதுல நானும் திராவிடியன், நீயும் நானும் ஒண்ணு. கணக்கு பார்த்தா மண்ணு உங்க கூட சேர்ந்தா என்ன நடக்கும்? வேற அவ்வளவுதான். நாடை நாசமாகறத விட்டுட்டு. ஆமா, அப்போ வந்து ஊட்டும் தொட்டு லிஸ்ட்ல எதையும் சேர்த்துடலாம். ரைட். அன்புமணி அவர்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு வாழ்த்து சொல்லலாமா? அவர் புத்தகம் போடுறதுக்கு ஏதாவது நிதி கூட தேவைனாக்கா வாங்கி கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? நீங்க எதை வேணாலும் பண்ணுவீங்க, எப்படி வேணாலும் பண்ணுவீங்க, எதை வேணாலும் பேசுவீங்க, எதை வேணாலும் சாதிப்பீங்க. சாதிக்கிறது அதைத்தான் சொன்னார். 2024 மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழும், மாற்றம் நிகழும் தளபதி சொல்லியிருக்காரு. உங்களை இங்க இருந்து தளபதி வயசு தளபதி தான் 2026. இதுக்கு மேல வந்து உங்களை இங்க ஓட விடுறதா வேலை. ஐயோ, ஏன் இந்த மாதிரி குலைக்கிறீங்க? சும்மா தளபதி தளபதி தளபதின்னு. தளபதி தளபதினா யாரு? தளபதினா விஜய் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கூட தளபதி அப்படின்னு போட்டா விஜய் தான் வரும். இன்னைக்கு வருண்டா. இன்னைக்கு ட்ரெண்ட் யாரு? அதான் நேத்து தளபதி. நேத்து தளபதி சொல்லி முடிய போகுது. ஒரு 2026 ஆட்சியோட கூட விஜய் தான் சொல்லும். ஆமா, விஜய் தான் சொல்லும். முடிஞ்சு போச்சியா? ஆமா. ஐயா, உங்க வரலாறு அவங்களுக்கு ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்த அசைன்மெண்ட், லோயலா காலேஜ் கொடுத்த அசைன்மெண்ட், அதை வச்சுக்கிட்டு அவர் இன்னுமா காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு? காலேஜ்ல படிக்க. அப்புறம் அசைன்மெண்ட்ன்றீங்க? மாமே அங்கதான் இருக்காரு. யார் மாமா? இவருடைய மாமே. எல்லா மாமனையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, அவருடைய தாய் மாமா தான். அம்மா கூட பிறந்த தாய் மாமா. உதயநிதி இப்ப அவரும் மேடை ஏறினாங்களா? அந்த தாய் மாமனா? எது?
இந்த உதயநிதியும் அவர் மாமாவும் சேர்ந்து இப்ப மேடை ஏறி அது டாக்டர் அவர் யாருன்னவா இருக்காரு தெரியுமா? என்ன இருக்காரு? அவர் மாமாவா இருக்காரு? DME இல்ல, அவருக்கு அவர் மாமா தானே? டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ்க்கு அவரு. சரி சரி. அவர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து அவர் ப்ரமோஷன் ஆகி இப்போ டைரக்டர் லெவல் ப்ரொமோஷன் ஆனாரா ஆக்குனீங்களா? அதெல்லாம் அங்க எல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ உடனே அடுத்த ரேங்க்ல இருக்கவன் கேஸ் போட்டுருவேன், எனக்கு சீனியாரிட்டி இருக்கு, நான் இருக்கும்போது இந்த நாளுக்கு எப்படி நீங்க ப்ரொமோஷன் கொடுக்கலாம்? அப்ப நீங்க வந்து செந்தில் பாலாஜியே தூக்கி உள்ள வைப்பேன்னு சொன்னவரே தூக்கி கட்சியில வச்சுட்டு கக்கத்துல வச்சு சுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பாவம் அந்த மனுஷன் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? அவர் பாட்டுக்கு இருந்தாரு. இன்னைக்கு ஊருக்குள்ள போறாரு, பைக்ல உட்காந்து வணக்கம் வச்சா ஒரு பையன் மதிக்கல. பாத்தீங்களா அந்த காணொலி? ஒருத்தர் மதிக்கல. கூட பத்தாவதுக்கு இந்த வைஷ்ணவர் ஒரு பிள்ளை கூட சேர்த்து ஒரு போட்டோ வேற எடுத்து அதை கொண்டு போய் விட்டு நல்லா இருந்த மனுஷன் வாழ்க்கை நாசமா போச்சு. யாரு? செந்தில் பாலாஜி தான். அதுல இந்த வைஷ்ணவின்னு ஒரு புள்ள நேத்து டிவிக்கு வந்து வெளியே விட அந்த உள்ளே கூப்பிட்டு வச்சு அது கூட போட்டோ எடுத்து அதை இன்னும் உதயநிதியில வரைக்கும் கூட்டு போய் உங்களுக்கு ஆளே கிடைக்காம யாரை கூட்டு போய் எல்லாம் பப்ளிசிட்டி தர்றீங்க பாருங்க. திமுகவுடைய வரலாறு, ஸ்டாலினுடைய வரலாறு, செந்தில் பாலாஜி வரலாறு இவ்வளவு மோசமா போயிருச்சு. அதைத்தான் சொன்னேன், 2027 உங்களுக்கு வேலை இருக்காது, நீங்க பாட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அது புழலா சென்ட்ரலா வேற எங்கிட்டாதுமா நீங்களே அது சாய்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், ஆப்ஷன் கொடுப்போம், நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு இந்த பக்கமா இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் வர்றா. அதாவது இதை எதை காட்டுதுன்னா, இது இப்பயே உங்களுக்கு இவ்வளவு திமிருத்தனம் இருந்தா தப்பி தவறி ஒரு கால் ஏதாவது ஒரு கூட்டணியில ஆட்சி கீட்சிக்கு வந்துட்டா வருவோம், என்னவா பண்ணுவீங்க? வருவோம். வந்த பிறகு திமுக செய்த ஊழலை கையில் எடுப்போம், திமுக நபர்கள் இங்கிருந்து விரட்டி அடிப்போம். நாடு இப்பதான் செல்வம் கொளிக்குது, மாலை என்னமோ சொன்ன மாதிரி வானம் மும்மாரி பொழியுது, மக்கள் எல்லாம் வெளியில பாருங்க வந்து ஸ்டுடியோக்குள்ள வந்து அடிக்க போறாங்க. அதனால மக்கள் இப்பதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் கடந்த 4 ஆண்டு காலமா விழிப்புணர்வோட எல்லா மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை. என்ன பாதுகாப்பு இல்ல? பெண் எங்க கும்படி புண்டியில இருந்து இங்க வந்துட்டு இருக்க, அந்த பிள்ளை பாதுகாப்பு இல்லாம தான் இங்க வந்து. எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள நான் போல அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு இல்ல. குறிப்பிட்ட டயத்துக்குள்ள போலேன்னா, நீ ராத்திரி 10 மணி 11 மணிக்கு போலேன்னாக்கா அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாக்கா அதுக்கு யாரு என்ன பண்ணுவா? அப்ப நீங்க என்ன கழட்டிட்டு இருக்கீங்க? அதுக்காக உனக்கு ராத்திரிக்கு தூரம் ஒரு போலீஸ போட்டு அனுப்பலாமா? அதான உங்க வேலை, அதான உங்க வேலை. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான வேலை. நைட் ஐடி கம்பெனி எவ்வளவு வேலை செய்றீங்க? ஐடி கம்பெனில வேலை சரி, நைட் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்றாங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அதெல்லாம் நைட் ரவுண்டுக்கு காவல்துறை வரும், அவங்க பாத்துக்குவாங்க. இருங்க, பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எல்லாமே நீங்க பேசுறது அத்தனை இந்த உருட்டு திருட்டுல தான் வருது. ஒட்டுமொத்தமா உருட்டு திருட்டுல வருது. நீங்க என்னதான் பண்ண போறீங்க? 2027 இங்கிட்டு மூளைக்கு வச்சு அடிக்க போறாங்க. சீமான் ஒரு பக்கம் உங்களை அடிப்பாரு, விஜய் ஒரு பக்கம் அடிக்கிறாரு, அன்புமணி ஒரு பக்கம் அடிக்கிறாரு, எடப்பாடி ஒரு பக்கம். நீ பாருங்க அவர் எவ்வளவு கிரௌடு கூட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆட்சியோட லட்சணத்தை பத்தி கேவலமா அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி பேசும்போது மக்கள் நின்று ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நீங்க வந்தீங்கன்னாக்கா ஸ்டாலினுக்கு இப்படி வணக்க வச்சுட்டு அவர் இப்படி கடந்தவனே ஓடி போய் பஸ்ல ஏறாங்க. அப்பா ஆளை விட்டா போதுண்டா சாமின்ட்டு. இப்படிதான் இருக்கு உங்க ஆட்சி. 2027 ரெஸ்ட் எடுக்க வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்கும் தலைமைக்கும். ரொம்ப நன்றி. மக்கள் சொல்லட்டும், அதை நீங்க சொல்லாதீங்க. நாங்களும் மக்கள் தான், எங்களுக்கு வாக்கள் நாங்களும் மக்கள் தான். நீ மக்கள் இல்ல, நீ மண்டூதரன். மண்டூதரன் நீங்க 23 புலிகேசி. ஆமா, மீசிய பத்தியாமா? ஆமா, 2 மல்லிகைப்பூ வச்சு விடுமா, கரெக்டா இருக்கான். நான் திமுக இவ்வளவு சப்போர்ட்ல ஆகாது. மிஸ்டர் 23 புலிகேசி ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி சரி. இப்ப அதிமுக, அதாவது திமுகவை எதிர்க்கிறது பாத்தீங்கன்னா அதிமுக. ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், பாமக இவங்க எல்லாருமே திமுக எதிர்க்கிறாங்க. இந்த நோக்கம் ஒண்ணு சேரணும்னா எல்லாரும் ஒண்ணு கூடுனாதான் நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்துல இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அந்த நோக்கம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நேத்து கோகோன்னு அழுதுட்டு கிடந்தாருமா அந்த ஆளு. அந்த பால்வளத்துறை அமைச்சரா இருந்தார்ல ராஜேந்திர பாலாஜி. எதுக்கு அழுதாரா எனக்கு தெரியல. கோகோன்னு அழுதுட்டு கண்ணை முழிச்சு பார்த்தோன்னே நீங்க ஸ்டாலின் ஐயா எல்லாமே செஞ்சு ஆட்சி இதெல்லாம் ஞாபகம் வச்சா போசுன்னு ஒரே அழுக. அவரு ஐயோ இந்த ஊர்வலத்தை நம்ம எப்படா அப்படி இருக்கிறது உசுரோட. அவர் ஏற்கனவே தலைமறைவா தெரிஞ்சாரு பாவம். இப்ப வந்தாரு, என்னத்துக்கு அழுதாருன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களை நினைச்சுதான், உங்க ஆட்சி நினைச்சுதான் இந்த மக்கள் பாருங்க. ஒரு அமைச்சரா இருந்த மால் அழுகிற அளவுக்கு தான் இருக்கு உங்க ஆட்சி. நம்ம உதயகுமார் கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன உதயகுமார்? என்னமோ கேட்டுச்சே பொண்ணு. எதிர்காலத்துல பாமக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், அதிமுக ஒண்ணு கூட வாய்ப்பு இருக்கு. பொருந்தா கூட்டணிமா. நீங்கள் அதிமுக பிஜேபி இருக்கும் வரை இது நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுக பிஜேபியிலிருந்து வெளியே வந்துட்டா மேபி அதற்கான வாய்ப்புகள் அமையலாம். அது நாளைக்கு அதிமுக விஜய் அவர்களோ அல்லது அதிமுக சீமானோ. பட் சீமானன் எனக்கு தெரிஞ்சு யாரு கூடயும் வருவதற்கான இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை.
அவர் ரூட்ல வந்து வழக்கம் போல தனியா நின்றுட்டு அவர் பாட்டுக்கு ஆடு மாட்டு பேசிட்டு இருந்தாரு. அது ஒரு கூட்டம் போட்டாரு. இதுக்கு அடுத்து வந்து இப்போ அடுத்த கட்டமா அவர் கதை விடுவாருமா. சீமான் வந்து 8.2% 36 லட்சம் மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி நிரூபிச்ச ஒரு தலைவர். அவரை போய் இவர் என்னமோ எடுத்தெறிஞ்சு பேசுறாரு. அவர் தான் இந்த தமிழகத்தினுடைய அடுத்து வரக்கூடிய திராவிட ஆட்சி எதிர்கட்சி தலைவரா அவர் தான் வருவாரு. இந்த எடப்பாடியோ அல்லது இந்த நம்மளுடைய யாரு தாவேகா தலைவரோ வர இயலாது. கண்டிப்பா சீமான் வந்து எங்களுக்கு எதிர்கட்சி வரிசையில அவர் தான் உட்காருவாரு. இது நாடும் நாட்டு மக்களும் எடுத்த முடிவு. 2 பேர் சந்திச்சாங்க பாத்தீங்களா? இல்ல 2 பேர் சந்திச்சாங்க பாத்தீங்களா? முதல்வர் அவர்களும் அதனாலதான் சந்திச்சாங்க. அப்ப உங்களோட சீமான் கூட்டணி வராரு. யாரு சீமான்? அப்ப உங்களோட கூட்டணி வராரு. நான் சொல்றேன். ஆமா, நீங்க எங்களோட கூட்டணி இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக சீமானை பற்றி நீங்க இப்படி பேசுனதே இல்லை. நீங்க திடீர்னு எதிர்கட்சி தலைவர்னாக்கா அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் வந்து விமர்சிக்கிறதுக்காக சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்ப நீங்க வடிவேலை போல வந்து சீமான் திமுக அயோக்கியத்தனம், வடிகட்டுன்னு அயோக்கியத்தனம். 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் போயிட்டாரா? இந்த இருமா, இந்த விஜய் எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாரு? என்ன அறிவிச்சிருக்காரு? தனிச்சு நின்று தன்னுடைய வாக்கை என்ன நிரூபிக்கட்டும். அவர் அவருடைய சின்னத்தை ரெடி பண்ணட்டும். இன்னைக்கு அப்படி அல்ல. அவருடைய நிலைப்பாட்டுக்கு நீ இல்ல. அவர் இன்னைக்கு 3வது தமிழகத்தினுடைய 3வது பெரிய அரசியல் கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சும்மா இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பூம் 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 பூம்னு உட்காந்து இந்த மாட்டுக்காரன் ஒருத்தன் பீகார்காரன் வந்து இங்க ஏற்றி விட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா அதை வச்சுக்கிட்டு அதோ அர்ஜுன் மாதிரி ஆளுகள் எல்லாம் போய் ஏதோ என்ன லொல்லு பிரசாத் ஆதோ அர்ஜுன் யாரியா? லல்லு பிரசாத் யாரு? நீங்க தான் ஆதோ அர்ஜுன் ரெட்டியா? உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கு அடுத்த ரேங்க். ஓ, உங்க கட்சியில ஃபர்ஸ்ட் இருந்தாரு அவரு? ஆமா, எங்க கட்சியில ஒண்ணும் அவரு மெம்பர் உறுப்பினர் இல்ல. எங்க கட்சியில ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் வந்து பேக்ல வேலை செஞ்சாரு. அவர் யாருகிட்ட இருந்தார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில. அதுக்கு முன்னாடி பெண் நிறுவனம் உங்க சபரீசன் கூட தான் வேலை பார்த்தாரு. எங்களுக்கு உதவியா வேலை பார்த்தாரு. அதான் சொல்றேன். அவரை பார்த்து வேலை செஞ்சா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப இல்ல சொல்லி முடிஞ்சுல. இங்க பாரு, எங்களுக்கு ஜோலி முடிஞ்சிச்சா ஜோலி முடியலையாங்கிறது அது மக்கள்கிட்ட கேட்டா தெரியும். நீங்க அதை சொல்லுங்க. யாருதான் அந்த மக்கள்? நாங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்கன்னா யாருதான் அந்த மக்கள்? எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள். நீங்க பெத்து வச்சிருக்க மக்களா? நாங்க பெத்து வச்ச மக்கள்ல நாங்க எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைப்பாடு அப்படின்னா 234 தொகுதியிலும் வந்து வேட்பாளர்களை நிக்கிறதுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா? 234 தொகுதி இப்ப எல்லா கட்சியும் அறிவிச்சிருச்சா வேட்பாளர்? இன்னும் இல்ல. இது வந்து இவ்வளவு சீக்கிரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேட்பாளர்லாம் எக்கச்சக்கமா இருக்கிறாங்கம்மா. பட் 234 தொகுதிக்கும் தாவேக்கா வந்து வேட்பாளர் போடுவதற்கு முன்பாக கூட்டணி அமையும். கூட்டணிக்கு பிறகு ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் எத்தனை சீட்னு பிரித்து கொடுப்பாங்க பொழுது வேட்பாளர்களுக்கு பஞ்சம் கிடையாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் இந்த முறை திமுக இங்கிருந்து களத்தில் அகற்றுவதற்குள்ள இளைஞர்களை ரொம்ப முனைப்பாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது இன்றைக்கு ஒரு செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஆகாத எல்லாம் கண்டுபிடிச்சி ஓட்டு லிஸ்ட்லேருந்து திமுக தூக்குறது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ அவங்க ஓட்டு லிஸ்ட்டில் ஏற்றி சரியான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓட்டர் லிஸ்ட் தேர்தல் கமிஷனுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இது கூட தெரியாம நீங்க வந்து இந்த விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஓடிபி அப்படி என்ன வாங்குனீங்க? அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சும்மா அந்த வேலையெல்லாம் பண்ணாது. சரி, லிஸ்ட்ல அப்படி ஒரு ஆளை இல்லைன்னு சொல்லி கொடுக்கறது யாரு? கத்திரிக்காய் இல்ல உசூல இருக்கவன் செத்துட்டான்னு சொல்லி ரெக்கார்ட் எல்லாம் இங்க பாருங்க. தேர்தல் கமிஷனுடைய வேலை. உசூல இருக்கிறவன் இல்லன்னு சொல்லி ரெக்கார்ட் கிரியேட் பண்றது யாரு? தமிழ்நாடு அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது தேர்தல் கமிஷன். தேர்தல் பண்ண நான் கேக்குறது ஒரு ஆள் இல்லன்னு ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் கூஜா தூக்கும். இப்ப அப்படி கூஜா தூக்கி தான் பீகார்ல 50 லட்சம் வாக்கு. ஒரு ஆளு உயிரோட இல்லன்ற ரெக்கார்டை கிரியேட் பண்றது யாரு? தேர்தல் கமிஷன் பண்ணுது. நாங்க பண்ணல. அப்புறம் தேர்தல் கமிஷன் தான் பண்ணோம். வேற யாரு பண்ணா? தேர்தல் கமிஷன் தான் பண்ணோம். உசுரோடு இருக்கும்போது எப்படி அவங்க பண்ண முடியும்? அப்ப தேர்தல் கமிஷன் கேளு, அது மேல கேச போடு. அந்த நாய் செருப்பால் அடி. ஐயோ, அவன் தான் பண்றான். மாட்டிக்கிட்டீங்கல்ல? நான் மாட்டுவேன். சரி, அவனை அடி, செருப்பால் அடி. நீங்க மாட்டிக்கிட்டீங்கல்ல? எவன் பண்றானோ அவனை அடி. எவன் பண்ணாலும் அடிச்சலாமையா? எவன் பண்ணாலும் தான். ரைட், விடுங்க. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க தான் ஃபார்ம் நம்பர் 6 கொடுக்குறோம். செத்து போய் இல்லைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஐயா இந்த இருக்காரு உயிரோட, இந்த இருக்கு அவருடைய நம்பர், பேன் கார்டு எல்லாம் இருக்கு, நேரா ஆளையும் கூட்டிட்டு வர்றோம், பாத்துக்கோ. மாடு காணா போச்சுன்னு ஒரு அம்மா வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு மனு கொடுத்தாங்க. புருஷனை காணான்னு படிச்சவர் தான் அவரு. புரியுதா உங்களுக்கு? இவங்க இந்த லட்சத்துல எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு கழிச்சிடுறது. போய் ஏதாவது வேலை வேற ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாருங்க. நீங்க பெரிய மனுஷன்,
பெரிய மனுஷன் மாதிரி பேசாம நடந்துங்க. திமுக ஆதரவு கொடுத்து நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கும். பேசாம டிவிக்கில போய் ஜாயின் பண்ணுங்க. அப்படியா? அப்படியா? ஆ. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு கொஞ்சம் வாங்கி கொடுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க. ம். நம்ம திமுகல நான் ஏற்கனவே வாங்கிட்டு சேர்ந்தேன்னு பேசுனீங்கல்ல. யார் நான் பேசுனா? ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்க தான் பேசுறாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, நான் அப்படி சொல்லல. டிவிகேல வாங்கி அங்க கொடுத்துட்டு நான் வேணா இங்கிட்டு வாரேன். ஓஹோ, லீஸ் அக்ரிமெண்ட்ல போயிட்டு இருக்கா? ஆமா. திமுக போய் லீஸ் அக்ரிமெண்ட் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. இந்த இவ்வளவு லட்சம் கொடுத்து குத்தகைக்கு ஆமா. திருப்பி நீ விட்டு வெளியில போனா அந்த குத்தகை பணத்தை கொடுத்துடணும், என்னை வந்து மீட்டுக்கணும்ட்டு ஆமா. அடிமை சாசனம் எழுதி கொடுத்தால ஒரு பெருமை. ஆமா, ஆமா. எவ்வளவு பெரிய உருட்டம் திருட்டும் பாரு. என்ன அயோக்கியத்தனம் பண்றீங்களோ அவ்வளவு அயோக்கியத்தனம். டிவி போறீங்களா? சொல்லுங்க, எதுக்கு திமுக இருக்கீங்க? வேஸ்டா? உங்களுடைய காசு பணத்துக்காக இல்ல, கொள்கை. எனக்கு அரசியல் உங்களுக்கு காசு பணத்துக்காக இல்ல, கூப்பிடல, கொள்கைக்காக தான் கூப்பிடுறது. எங்க தலைவர் கொள்கையா? இங்க பாரு, திருடுறது கொள்கையா? தந்தை பெரியாருடைய தொண்டன். தந்தை பெரியாருக்கு பின் வந்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய மு.க. ஸ்டாலின், இவர்களுடைய நீண்ட நாள் தொண்டன் நானா. புரியுதா? ஆகவே எனக்கு இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. கடைசி வரைக்கும் தெரிஞ்சுறதா இல்ல, அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது, விடுமா. விஜய் யாருடைய வாக்கு வந்து பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்க? பாதி வாக்கு இவங்க வாக்குதான். உடனே அடிச்சு பாதி வாக்கு வந்து கண்டிப்பா அவர் தான் எடுத்துட்டு போறாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா இளைஞர் யங்ஸ்டர்ஸோடைய வாக்கு, அதுக்கப்புறம் முதல் தரப்பு வாக்காளர்கள், அதுக்கப்புறம் அதிமுக பிஜேபி அந்த அலையன்ஸ் பிடிக்காத அதிருப்தியாளருடைய வாக்காளர்கள்ன்ற மாதிரி பல விதமான வாக்குகள் இருக்கின்றதுனால அடுத்தடுத்த கட்டமாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜயோடைய அவர்களுடைய கட்சியோடைய வளர்ச்சி எண்ணிக்கை எல்லாமே கூடிக்கொண்டே போகிறது. இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிபியும் கூட்டிக்கிட்டே போதும் பொழுது எதை பத்தி நீங்க தளபதி விஜய் பத்தி பேசினா ஒரு பதட்டம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? முதல்வர்ல இருந்து கட்சிக்காரர்ல இருந்து எல்லாமே வந்து பதற வேண்டியது, உளர வேண்டியது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது டேப்லெட் ஐயா, பிபி மாத்திரை ஏதாவது வேணும் சொல்லுங்க, வாங்கி அனுப்பிச்சு விட சொல்லுவோம். மனசாட்சியே இல்லாம மனசாட்சியை அடமானம் வச்சுட்டு பேசுறவங்களுக்கு நான் என்னமா பதில் சொல்றது? முடியுமா? பர்றா, மனசாட்சி டிப்போ திமுக எழுதினாலும் மனசாட்சி படுதான் நடக்கும். முடிச்சிடலாம். ஆமா ஆமா. திமுகவை பார்த்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்றாரு. பயமா? எங்களுக்கா? யார் யாரை கண்டு பயம்? நேற்று மலையில் முளைத்த சிறுக்கீரை, நேற்று மலைக்கு நேற்று அடித்த காற்றுக்கு பறந்த இந்த குளவிகள், அம்மிகள், இவர்களை பார்த்து நாங்கள் பயப்பட போறோமா? எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாருமா, ஆடி காத்துல அம்மி பறக்கும் போது இந்த குளவி எல்லாம் ஏமாத்துறோம்னு. நடக்கிறது ஆடி மாசம். ஐயா கூட வேணும்னு சொன்னார். ஆடி மாசத்துல அந்த அம்மிய பறந்துகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பாடினால தானே நீங்க? ஆமா. இப்ப உங்க தலைவர் கூட வேணும்னு சொன்னார் தெரியுமா? மக்களே, என்னது மக்களே வந்து என்னை வந்து கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதிலேயே நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம். எங்கேயா கட்டுமரம் இருக்கு? கடல் கரையில இருக்கு, போய் பாருங்க. செத்தாலும் சும்மா இருக்கிறது இல்ல, அதுலயும் வந்து கப்பலா வருவேன், கட்டுமரமா வருவேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துவது. இது வந்து பகுத்தறிவு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரியாரிசம், பகுத்தறிவு பேசக்கூடிய நபர்கள். இவர் இறந்த பிறகு கப்பலா வந்து கடல்ல மிதந்துட்டே இருப்பாரு, அதுல ஏன் நம்ம பயணம் பண்றோமா? உருட்டும் திருட்டான். புரிஞ்சா? லிஸ்ட்ல வரும், சேர்த்துக்கலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.